தேனீக்கள் இல்லைன்னா மனித இனமே அழிஞ்சிருவோன்ற அளவுக்கு விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி படி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி என்ன இந்த தேனீக்களுக்கும் விவசாயத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, மலருக்கும் மனம் முடிக்கிற வேலையை யார் பண்றான்னா தேனீக்கள் தான் பண்றாங்க. ஏன்னா எல்லா மரம் செடி கொடிகளும் பூ பூக்கும். பூ பூக்குறப்ப ஆணும் பெண்ணும் இருக்கும். ஆண் பூவில் மகரந்தம் இருக்கும், பெண் பூவில் மதுரம் இருக்கும். இந்த ஆண் பூவில் உள்ள மகரந்தம் பெண் பூவில் போய் சேர்ந்தாதான் அந்த பெண் கருவூட்டலாகி காயாகும். இல்லாட்டினா மலடாகி கீழே உதிர்ந்துரும். அந்த மாதிரி மலடாகாம எல்லா பெண் பூவையும் காயாக்கக்கூடிய வேலையை யார் பண்றாங்க அப்படின்னா தேனீக்கள் தான். அதனால தான் இதை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இதை கொண்டு போயிட்டு இருக்கேன். இந்த தேனீக்களை தேவதைகளாக வாழ வச்சிட்டு இருக்கேன். அதான் சொல்வேன், கோடிக்கணக்கான தேவதைகளை வாழ வச்சிட்டு இருக்கேன். அதுவும் மிகப்பெரிய மாவட்டம். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 2016-17 கணக்கெடுக்கிறப்ப 21,000 பேர் தேனீ வளர்ப்பு தொழில் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இது மிகப்பெரிய ஒரு வருமானம் தரக்கூடிய தொழிலும் கூட.